வணக்கம். உங்களோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கோவம் வந்தாலும் உங்களுடைய நிதானத்தை மட்டும் என்னைக்குமே கைவிடாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, கோபத்துல ஒரு இடத்துல உங்க மேல நியாயமே இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய நியாயத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. கோபத்துல நீங்க பேசக்கூடிய அந்த தகாத வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு தான் உங்களை கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க பெருசா அந்த விஷயத்தை தான் பேசப்படுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்துல வார்த்தையை விடும்போது பார்த்து பேசுங்க, நிதானமா பேசுங்க. அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையவே மாத்துறதுக்கு கூட தயங்காது. முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. யார் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சிருந்தாலும் சரிங்க, நீங்க அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதனால உங்களுக்கு நிம்மதி தான் கெட்டு போகுமே தவிர வேற ஒண்ணுமே நடக்காதுங்க. அவங்கள உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுருங்க. நீங்களும் அவங்களோட வாழ்க்கையிலிருந்து விலகி வந்துருங்க. அதுதான் புத்திசாலித்தனம். யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு. யாரையுமே உடலாலையும் சரி மனசளவுலையும் சரிங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு உங்களை பெருமையா நினைச்சுக்காதீங்க. யாரையும் காயப்படுத்தாதீங்க. ஸோ உடல் அளவுலையும் சரி மனசளவுலையும் சரி ஒரு வார்த்தையை சொல்லி ஒருத்தவங்களை காயப்படுத்தாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலியா வேணாலும் இருக்கலாம், ஆனால் காலம் அதை அப்படியே திருப்பி போடுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதுங்க. ஏன்னா காலம் நம்மளை விட மிகப்பெரிய பலசாலி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் நம்மக்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாமே இருக்குதுப்பா, நாம தான் டானுன்னு நினச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்தவங்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே கீழே விழுந்தது கதையெல்லாம் நாம் கண்கூடா நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்துருப்போம். அதனால என்னைக்குமே ஒரே நிதானமாக இருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. தன்மானத்தை இழந்து நம்மளோட வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் சரிங்க, இந்த உலகத்தையே கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னால் வைக்கிறாங்க அப்படின்னாலும் தன்மானத்தை இழந்து தான் அதை வாங்கணும் அப்படின்னா அப்படி ஒன்று நம்மளுக்கு தேவையே கிடையாது. அது ஒன்று நம்மளுக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளை கேவலப்படுத்திட்டு ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு சூடு சொரணை இல்லையா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல யார் நம்மளை வைக்கிறாங்களோ அதே இடத்துல நின்று நாம் வாழ பழகிக்கணுங்க. அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியம். சொந்த பந்தம், நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள், இது எல்லாமே நம்மளுக்கு தேவைதான். ஆனால் அதை விட சுயமரியாதை அப்படிங்கிற ஒன்று, தன்மானம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு தேவை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே, நீங்கள் சந்தோஷமாக வாழ பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையில் சகலமும் உங்ககிட்ட வந்து சேருங்க. சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனநிலையை பொறுத்தது தான். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, கஷ்டப்படுறீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, இது எல்லாமே உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது தானே தவிர இது எதுவுமே அடுத்தவங்களுடைய மைண்ட் செட்டோ இல்லை உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தீர்மானிக்கிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களோட மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களுடைய மனநிலையை மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. என்றைக்குமே அடுத்தவங்க நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா தாங்கவே முடியாது. நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படிதான். ஏன் நானே அப்படிதாங்க. சின்னதா யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா இவங்க ஏண்டா இப்படி சொன்னாங்க, நாம என்ன அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு பல தடவை அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு மண்டையே வெடிச்சு போயிடும். நாம இவங்களுக்காக ஏகப்பட்ட நல்லது செஞ்சிருப்போம். சே, இவங்களுக்காக நம்ம இவ்வளோ விஷயங்கள் செஞ்சோம், இவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, இவங்க நம்மளை இப்படி உதாசீனப்படுத்திட்டாங்க, அடுத்தவங்க கிட்ட நம்மளை விட்டு கொடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசில் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மனசே தாங்காதுங்க. என்னடா வாழ்க்கை, நாம் இவ்வளோ விஷயம் செஞ்சு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேரோட வாழ்க்கையில் யோசிச்சிருப்பீங்க. நானே நிறைய தடவை அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்குங்க அடுத்தவங்களால் உங்களோட மைண்டை அப்செட் பண்ணாமல் நீங்கள் வாழ முடியும் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யாருமே உங்களை மூட அப்செட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் யாரையும் அனுமதிக்காதீங்க. ரொம்ப ஒருத்தவங்களுக்கு ஓவராக இடம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மனசை ரொம்ப பாதிக்கும். நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்,
எல்லார்கிட்டையும் அளவா பேசுங்க, அளவா பழகுங்க, அளவா அன்பு வைங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. உனக்காக ஒரு விஷயத்த ஒரு கடவுள் வந்து தாமதமா கொடுக்குறாரு அப்படின்னா, தயவு செஞ்சு சொல்றேன், நீ எல்லாம் ஒரு கடவுளா? உனக்கெல்லாம் கண்ணே கிடையாதா? ஏன் எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி புடுங்கிட்டு போயிட்ட? ஏன் இதை வந்து நீ எனக்கு கொடுக்காம இவ்வளோ லேட் பண்ற அப்படின்னு நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. கடவுளை திட்டி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப நிறைவாக, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிரந்தரமா கிடைக்க போகுது அப்படிங்கிறத 100% நம்புங்க. கடவுள் உங்களை சோதிக்கிறாரு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா என்னைக்குமே கைவிட மாட்டார் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. ஸோ என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, நான் வந்து பேச்சாளர், பேசணும், மேடையில் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கனவு, லட்சியம் எல்லாமே அதுதாங்க. ஒரு சில நேரத்தில் அந்த கனவுகள் எல்லாமே ஒரு சில சூழ்நிலைகளால் என்னால் மறுபடியும் தொடர முடியாத அந்த நேரத்தில் நான் கடவுளை இந்த வார்த்தை தான் சொல்லி திட்டுனேன்னு கிடையாதுங்க. அப்படியெல்லாம் திட்டிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு சில டைமில். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில பாதைகளை நான் எனக்காக செய்ய ஆரம்பித்தேன். ஒரு சில விஷயங்களை நான் தேட ஆரம்பித்தேன். கடைசியில் இன்னைக்கு என்னுடைய பேச்சு துறை அப்படிங்கிறது எனக்கு நிரந்தரமாக கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்னுடைய பொறுமை தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. உடனே என்னடா தற்பெருமை பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறேன். நீங்களும் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு தாமதமாக ஒன்று கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அது உங்களுக்கு தரமானதாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் உங்களை மறந்தும் மறுத்துட்டும் போகிறாங்க பார்த்தீங்களா, உங்களை வெறுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாத்தையுமே கடந்து சென்றுடுங்க. நீங்கள் கடந்து வந்த பாதைகளையும் சரி, உங்களை கடந்துட்டு போனவங்களையும் சரி, ஒரு நாளும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஸோ வெறுத்துட்டு போனவங்களை கடந்து போயிடுங்க, ஆனால் மறந்து மட்டும் போயிடாதீங்க. அதில் சில பேர் உங்களை செதுக்கி இருப்பாங்க. வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை செதுக்கி இருப்பாங்க. ஆனால் இன்னும் சில பேர் உங்களை சிதைத்தும் இருக்கலாம். அதனால யாரையும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டுங்க. கடல் எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா, கடல் அது பெருசு தான். ஆனாலுமே அதில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன அலைகள் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். இந்த உலகத்தில் நம்ம கண்ணில் படுற எல்லா விஷயத்து மேலேயும் நம்ம ஆசைப்படுவோம் தான். ஆனால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பார்க்கறதை காட்டிலும் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி பழகுங்க. என்றைக்குமே இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்கே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த நிலைமை மாறும், இது என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.